வெங்காய தக்காளி சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, மிளகாய் மூணுக்கு வந்து போட்டு வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டுடலாம். பிகாஸ் நம்ம அப்படியே போட்டோம்னா மசியாது, மிக்சியில் போட்டால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை கேஸ் கட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து போட்டிருப்போம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து வதக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலெல்லாம் போடல, அப்படியே வந்து வதக்கி போகிறோம். கொஞ்ச நேரம் வதங்கிச்சுன்னா போடும். ஸோ வதங்கிட்டோம். நம்ம அப்படியே வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிக்சியில் கிட்டெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாம் வந்து மிக்ஸாக வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே இருக்குது. சில பேருக்கு வந்து பச்சை தேங்காய் வாசனை வந்தால் பிடிக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம வந்து சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து இது வந்து இப்படி போட்டுக்கலாம். சட்னி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிக்சியில் வந்து நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ மிக்ஸி ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. வேணால் தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வேணான்னா அப்படி விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கு போகிறேன். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. ஸோ இட்லி, கதம்ப சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்லி வந்து வெந்துருச்சா இல்லையான்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டலை நல்லா வந்து வெந்துருச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சாம்பாருக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு.